5 தலை நாகப்பாம்புக்கு கீழே படுத்திருக்கிற பெருமாள். தானியப்படியை தலையணையாக வச்சு படுத்திருக்கிற பெருமாள். ஆமாங்க, பெருமாள் சயன நிலையில் இருக்கிற கோவில்கள் ரொம்ப கம்மி. பெருமாள் 5 தலை நாகப்பாம்புக்கு கீழே தானியப்படியை தலையணையாக வச்சு படுத்திருக்கிற கோவில் இந்த கோவில் தாங்க. இந்த கோவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கோவில். இது திருப்பூரில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குங்க. இங்கே சொர்க்கவாசலும் இருக்குது. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த சொர்க்கவாசல் ஓப்பன் பண்ணுவாங்க. திருப்பூர்லேயே சொர்க்கவாசல் இருக்கக்கூடிய ஒரே பெருமாள் கோவில் இந்த கோவில் தான். திருப்பூர் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய கோவில்களில் இதுவும் ஒன்று. நீங்கள் திருப்பூருக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டு வந்தீங்க அப்படின்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த கோவிலுக்கு வந்துடலாம். நானும் பிரணீத்தும் சனிக்கிழமை அன்னைக்கு இந்த கோவிலுக்கு போயிருந்தோம். பெருமாளுக்கு உகந்த நாள் எல்லாமே இந்த கோவிலில் ரொம்ப கூட்டமாகவும் விசேஷமாகவும் இருக்கும். வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லா வார சனிக்கிழமையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த வாரம் நாங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தோங்க. கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நீங்கள் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும்.